ஒரு வெரி ஷார்ட் பீரியடில் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியில் ஒரு லீப், ஒரு ஜம்ப் கொண்டு வர முடியுமா? வித்தின் 7 days, ஓகே, ஜஸ்ட் 7 daysல ஒரு பெரிய மாற்றம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியில், ஸ்பீக்கிங் ஸ்கில்லில் கொண்டு வர முடியுமா? அப்படி கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஒரு மேஜர் ஈவெண்ட்டுக்கு முன்னால் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் போடுவாங்க. அதில் ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் நடக்கும். ஓகே, அது அவங்களோட ஸ்கில்லை பூஸ்ட் பண்ணும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பல மடங்கு உயர்த்தும். எக்ஸாக்ட்லி லைக் தட், டிரைவிங் படிக்கக்கூடிய ஆட்கள் டிரைவிங் லைசன்ஸு கிடைக்கிறதுக்கு ஒரு 1 or 2 days முன்னால் ஒரு ரிக்ரஸ் ட்ரைனிங். ஏன்னா அந்த டிரைவிங் டெஸ்ட்டில் செய்யக்கூடிய எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக பண்ண அப்படி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் ஆல்சோ எ ஸ்கில். நான் பல வீடியோக்களில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இன்பிட்வீன் நம்மளோட இந்த லாங் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில் என் கூட வந்துட்டு இருக்கீங்க. அதில் இன்பிட்வீன் இந்த மாதிரி ஒரு பவர் பேக்டு ப்ரோக்ராம் வழியாக நம்ம போகும்போது ஒரு சடன் க்ரோத் நம்ம லாங்குவேஜில் கண்டுகொள்ள முடியும். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு 7 days ப்ரோக்ராம், 7 days இங்கிலீஷ் இம்மர்ஷன் பிளான், அதுதான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். டெய்லி 2 hours வச்சு ஜஸ்ட் 7 days நான் சொல்லப்படி செய்யுங்க. ஓகே, நான் இது சேலஞ்ச் பண்ணுறேன். இது ஒரு சேலஞ்ச், இது ஒரு ஸ்டடி பிளான், ரெண்டுமே தான். ஓகே, இதில் கலந்து கொள்ளுங்க. உங்கள் நேமே உங்கள் பிளேஸையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, அது போல் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட நேமையும் பிளேஸையும் அதுலேயும் சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த 7 daysலையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜேர்னி எப்படி இருக்குது அந்த ரிப்போர்ட்டை என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதுபோல் கமெண்ட்ஸ்லையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். 7th day ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அது நான் கடைசியில் சொல்லுவேன். ஒரு ஃப்ரீ இம்பார்ட்டன்ட் கிஃப்ட் உங்களுக்கு தர போகிறேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஃபேண்டாஸ்டிக் பிஜேடி ஃபேமிலி, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. 30 years ஆஃப் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை நான் கைட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே 4 skills உண்டு. இங்கிலீஷ்லேயும் 4 important skills உண்டு. அது எதெல்லாம்? லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். அதனால் இந்த 7 daysலையும் நம்ம இந்த 4 skillஸில் உள்ள ஆக்டிவிட்டீஸும் பண்ண போகிறோம். ஓகே, எவ்ரிடே 2 hours, 1 week நீங்கள் இதுக்காக கண்டிப்பாக செட் அசைட் பண்ணணும். ஏன்னா உங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியிலிருந்து ஒரு லீப் பண்ண போகிறீங்க. இந்த 1 week தாண்டும் போது உங்கள் ஸ்பீக்கிங்லேயும் உங்கள் மற்ற லாங்குவேஜ் ஆக்டிவிட்டீஸ்லையும் கண்டிப்பாக ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்டை காண முடியும். நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸ் புதுசாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். எந்த சிச்சுவேஷன்லையும் உங்களால் பேச முடியும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்டாக இருக்கும். உங்களோட ஃப்ளூவன்சியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். ஸோ இந்த 2 hours-ஐ நம்ம 4 டிவைட் பண்ணுவோம். 30 minutes into 4. ஓகே, 30 minutes for reading, 30 minutes for listening, 30 minutes for writing and 30 minutes for speaking. According to your convenience, இதை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் செய்யலாம். மேபி ஏர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங், உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட் டைமோ அப்போ நீங்கள் பண்ணலாம். பட் மை அட்வைஸ் இஸ், it is always fruitful if you do it at a stretch. இதை ஒரே டைமில், இந்த 2 hours-ஐயும் ஒரே டைமில் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் அது கூடுதல் பெனிஃபிட்டை உங்களுக்கு தரும். ஓகே, தவிர்க்க முடியாத காரணத்தால் உங்களுக்கு ஒரே டைம் எடுக்க முடியல, அட் ஸ்ட்ரெச்சாக ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரு 1 hour மார்னிங்கில், ஒரு 1 hour ஈவினிங், மார்னிங் ரீடிங் அண்ட் லிஸ்னிங், ஈவினிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 2 hours நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது லிஸ்னிங். ஓகே, எப்போவுமே லிஸ்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லாரோட கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் உண்டு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் ஃபார் எனி ஆஃப் யூ. உங்களுக்கு பிடித்த யூடியூப் சேனல் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த போட்காஸ்ட்னா வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் கேட்கக்கூடியது. மை அட்வைஸ் இஸ், ஏதாவது மோட்டிவேஷ்னல் சேனல்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான டாப்பிக்கில் உள்ள
உங்களுக்கு பிடித்தமான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸ், இங்கிலீஷ் சேனல்ஸ், பியூராக இங்கிலீஷில் மட்டும் பேசக்கூடிய சேனல். ஓகே, அதை ஆஃப் அன் ஹவர் பாருங்கள். அது ஒரு சேனலாக இருக்கலாம், 2 சேனலாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல் எடுங்க. ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் நிறைய சேனல்ஸ் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி டிஇடி, டெட் டாக்ஸ், டிஇடின்னு அடித்தா வரும் ஒரு சேனல். ஓகே, டாப் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பீச்சஸ் அதில் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வேறையும் உங்களுக்கு விருப்பமான நிறைய சேனல்ஸ் இருக்குது, எதையாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த 30 minutes நீங்கள் எப்படி லிசன் பண்ணணும்னா, ஒரு லிஸ்னிங்கை நீங்கள் ட்வைஸ் பண்ணணும் எப்போவுமே. ஓகே, எப்படி பண்ணணும்? ஒரு வீடியோ எடுங்க, மேபி 15 minutes ஓடக்கூடிய ஒரு வீடியோன்னா நீங்கள் கேஷுவலாக ஃபோக்கஸ் பண்ணி அதை லிசன் பண்ணுங்க. அது வீடியோவாக இருந்தால் வாட்ச் பண்ணி லிசன் பண்ணுங்கள், போட்காஸ்டாக இருந்தால் ஜஸ்ட் லிசன். நீங்கள் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லிசன் பண்ணுவது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வீடியோவாக லிசன் பண்ணும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ், லிப் மூமெண்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தட் இஸ் ஒன் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுபோல் நீங்கள் போட்காஸ்ட் மட்டும் கேட்கும்போது, ஓகே, ஆடியோ மட்டும் கேட்குறீங்க கண்ணை அடைச்சி வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு ஆடியோ மட்டும் உள்ள ஒரு சேனல், ஓகே, அதை நீங்கள் கேட்கும்போது அதில் இன்னொரு டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஓகே, ஏன்னா யுவர் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இஸ் ஆன் லிஸ்னிங். நீங்கள் ஆடியோ மட்டும் கேட்கும்போது இங்கே வேறு ஒன்றுமே பார்க்கல, அதனால் மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எல்லா வேர்ட்ஸும் சென்டென்சஸும் உங்கள் இயருக்குள்ளால், உங்கள் பிரெயினுக்குள்ளால் போகுது. ஸோ யூ ஹேவ் மோர் ஃபோக்கஸ். இந்த விதத்தில் சில டைமில் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கூடுதல் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், சென்டென்சஸ், வேர்ட்ஸ் எல்லாம் கூடுதலாக உங்களுக்கு கிராஸ்ப் பண்ண முடியும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒரு நாள் போட்காஸ்ட்டும் ஒரு நாள் வீடியோவும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசமான யூஸ்ஃபுல்னஸ் உண்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணும்போது கேஷுவலி ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி அதில் கம்ப்ளீட் கவனத்தையும் செலுத்தி லிசன் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். டோன்ட் டூ எனிதிங், சிம்ப்ளி லிசன். ஓகே, சிம்ப்ளி லிசன். ஆஃப்டர் தட் ஒருக்கா கூட லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிசனிங்கில் நிறைய காரியங்களும் ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ செகண்ட் டைம் லிசன் பண்ணுங்கள். ஸோ யூ வில் பி ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட் மோர். செகண்ட் டைம் லிசன் பண்ணும்போது கூடுதல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க வாய்ப்புண்டு. அதுபோல் செகண்ட் டைம் நீங்கள் லிசன் பண்ணும்போது ஒரு நோட் புக் எடுத்து அதை குறிப்பிடுங்க. அந்த நோட் புக்கில் அந்த பாயிண்ட்ஸ், மெயின் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை குறிப்பிடுங்க. அதுபோல் ஏதாவது வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படி தோணுனா அதையும் நோட் பண்ணி வைங்க. ஸோ திஸ் இஸ் half an hour. நெக்ஸ்ட் half an hour என்னோட சஜஷன், நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் புக்கோ ஏதோ ஒரு புக் வாங்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் ஓகே சீக்ரெட் த பவர் அப்படின்னு ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்போ லேட்டஸ்டாக வாங்கின ஒரு புக், ஓகே, த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், டேவிட் ஸ்வார்ட்ஸ் பிஹெச்டி. ஓகே, இந்த புக்கை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதில் உள்ள லாங்குவேஜ் எல்லாமே. நான் ஜஸ்ட் எஸ்டர்டே தான் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி ஜஸ்ட் வென் த்ரூ தட். சிம்பிளாக கொஞ்சம் பேஜஸ் பார்த்தேன். வெரி சிம்பிள் லாங்குவேஜ், ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ், பவர்ஃபுல் ஐடியாஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் இந்தியன் எடிஷன் இருக்கான்னு பாருங்கள், பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கலாம். ஓகே, இதை மைண்டில் வச்சுருங்க. இதை நீங்கள் வேணால் ரீட் பண்ணலாம். இது ஒரு பிக் புக். ஒருவேளை 7 days உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ யூ கேன் கம்ப்ளீட் அட்லீஸ்ட் half. இல்லை நீங்கள் வேறு புக்கு, வாங்கின புக்கு வீட்டில் இருக்குன்னா என்னோட சஜஷன், இந்த 7 days நீங்கள் ஒரு புக்கை ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு புக்கை ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பேஜ் டில் லாஸ்ட் பேஜ். இதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும்? 7 days 2 தடவை ரீட் பண்ண டைம் கிடைக்காம இருக்கலாம். ஸோ வென் யூ ரீட் த புக், புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு பேனா இல்லை பென்சில் கையில் வச்சுருங்க.
சிம்பிளி என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது அதில் ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதுபோல் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸை அண்டர்லைன் பண்ணி போங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரீட் பண்ணும்போது எப்போவுமே அந்த சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆகி ரீட் பண்ணுங்கள். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவது, லிஸ்னிங்காக இருந்தாலும் ரீடிங்காக இருந்தாலும் உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோ அந்த டாப்பிக்லேயே ரீட் இல்லைன்னா லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அதில் இம்மர்ஸ் ஆகி ரீட் பண்ண இல்லைன்னா லிசன் பண்ண முடியும். ரீடிங்கில் ஓகே, உங்களுக்கு புக்கு வாங்க காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு வாங்க முடியாது அப்படின்னா, அனதர் திங் வாட் யூ கேன் டூ இஸ், உங்கள் வீடு டவுன் பக்கம் சிட்டி பக்கம் இருந்தால் நியூஸ் பேப்பர் மேகசின் விற்கக்கூடிய கடையில் போய், இல்லைன்னா உங்கள் நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டுக்கிட்ட 1 வீக் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குங்க. 1 வீக்குக்கு மட்டும். ஈவன் 2-3 டேஸ் நியூஸ் பேப்பர் வாங்கினாலே 1 வீக்குக்கு உங்களால் ரீட் பண்ண முடியும். அதில் உள்ள கண்டென்ட், எந்த கண்டென்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும், அந்த கண்டென்ட்டை நீங்கள் ½ அன் ஹவர் ரீடிங்காக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு மேகசின், ஒரே ஒரு மேகசினை 1 வீக்குக்கு ரீட் பண்ண போதுமானதாக இருக்கும் சில டைமில். இங்கிலீஷ் மேகசினை வாங்குங்க. ஸோ இந்த 1 வீக் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் த ரீடிங் மேபி ஒரு 40-45 மினிட்ஸ் ரீடிங் கழித்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பாயிண்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், மனசில் திங்க் பண்ணி பாருங்கள். அதுபோல் நீங்கள் நோட் பண்ண வேர்ட்ஸ் ஃப்ரேசஸோட மீனிங்கை உங்கள் மொபைல் ஃபோனில் செக் பண்ணி அந்த மீனிங்கை குறித்து வைங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ப்ரோக்ராமை நான் எதுக்காக நான் இம்மர்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இது ஒரு இம்மர்ஷன் ஸ்டடி பிளான். இம்மர்ஷன்னா என்ன, லாங்குவேஜில் முங்கி இருப்பது. இந்த 2 ஹவர்ஸும் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் முங்கி இருக்கீங்க, ரீடிங், லிஸ்னிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் வழியாக. ஓகே, யூ ஆர் கம்ப்ளீட்லி இன்வால்வ்ட் இன் த லாங்குவேஜ். ஓகே, ஸோ ரீடிங்கில் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட்டிங். ஓகே, இந்த ½ அன் ஹவர் நீங்கள் என்ன பண்ணணும், வெரி சிம்பிள். நீங்கள் லிசன் பண்ண மேட்டர்லேருந்து குறிப்பெடுத்திருப்பீங்க, ஓகே, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுபோல் ரீட் பண்ண மெட்டீரியல்லேருந்து நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ரெண்டையும் திங்க் பண்ணி, மனசில் திங்க் பண்ணி, அதை ஒரு ஷார்ட் எஸ்ஸே மாதிரி எழுதுங்க, எலாபரேட் பண்ணி எழுதுங்க, இல்லைன்னா சம்மரைஸ் பண்ணி எழுதுங்க. ½ அன் ஹவர் அதை திங்க் பண்ணி என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருந்து, அந்த புக்கில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்து அதை திங்க் பண்ணி எழுதுங்க. நீங்கள் அப்படி எழுதும்போது, ரைட் பண்ணும்போது, நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது எடுத்த வெக்காபுலரி, நீங்கள் நோட் பண்ண வெக்காபுலரியையும் அதில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்கள் டிக்ஷனரி பார்த்து அந்த வேர்ட்ஸை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி குட் எக்ஸசைஸ். நீங்கள் லிஸ்னிங்லையும் ரீடிங்லையும் லேர்ன் பண்ண வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், இல்லைன்னா சம்டைம்ஸ் சென்டென்ஸ் டைப்ஸ், அதை நீங்கள் எழுதி பழகிறீங்க. ஸோ அது உங்களுக்கு மறக்காது. ஃப்யூச்சரில் அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில். ஓகே, ½ அன் ஹவர் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. ஓகே, தென் ஸ்பீக்கிங், எல்லாமே கனெக்டடாகவே இருக்கட்டும். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் 3 விதமான ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகே, நம்பர் 1, நீங்கள் எதை ஸ்பீக் பண்ணணும்னா, நீங்கள் இந்த சம்மரி எழுதியிருக்கீங்கல்ல, அதை ரீட் பண்ணக்கூடாது, அதை பார்த்து வாசிக்கக்கூடாது. அது உங்கள் பிரெயினில் இருக்கும், ஸ்டோராக இருக்கும். அதை ஸ்பீக்கிங்காக பண்ணுங்கள். 3 விதத்தில் பண்ணலாம். நம்பர் 1, ChatGPT. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ChatGPT இல்லைன்னா டவுன்லோடு பண்ணுங்கள். ChatGPTயை ஓப்பன் பண்ணி, ஓகே, ChatGPTக்கு இந்த சைடில் வேவ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ChatGPT கிட்ட பேசலாம். ChatGPT, I am going to speak with you something. Otherwise,
I have read a book and I'm going to give you a small talk on that. அப்படின்னு ChatGPT கிட்ட சொல்லுங்க. Please evaluate my speaking, correct my mistakes and give grammar clarification அப்படின்னு சொல்லுங்க. அதை டைப் பண்ணின்னு சொல்லலாம். நீங்கள் இதை ChatGPTல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணின்னு சொல்லலாம். ஓகே, கிராமர் கரெக்ஷன் பண்ணவும், ஓகே, அதில் கிராமர் எக்ஸ்பிளனேஷன் தரோம், டைப் பண்ணின்னு சொல்லலாம். சஜஷன் ChatGPT will do a lot of things. ஓகே, எப்படி ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஹெல்ப் ChatGPT உங்களுக்கு தரும். Hi, hello ChatGPT. I'm going to give you a small talk in English. Can you please correct me? Absolutely. Just go ahead and say what you want to, and I'll help you with any corrections or suggestions. Okay, thank you. I have read a book today, so I'm going to present a few ideas I have learned from that. So first of all, the book is about, okay, this is the way you do, okay. Have you understood? Got it. Let's break it down. You mentioned the book is about a specific topic. Could you tell me more about the main idea or the key points you want to share? This can better and give you accurate feedback. Number 2, record and listen. உங்கள் ஸ்பீக்கிங்கை உங்கள் மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஆடியோவாட்டோ வீடியோவாட்டோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். வீடியோவாட்டே ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். எதனால் அது இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ்ன்னா, நம்ம இப்படி பேசும்போது நம்ம சவுண்டு நம்ம காது வழியாக கேட்பதற்கும் நம்ம சவுண்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆக்சுவலி நம்ம சவுண்டு இன்னொரு ஆள் கேட்பது மாதிரி தான் நம்ம ரெக்கார்டிங்கில் கேட்போம். ஸோ அப்போ தான் நம்மளோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட சவுண்டு வாய்ஸ் எப்படி இருக்குது, மாடுலேஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் கிளியராக தெரியணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணி கேட்கணும். தேர் இஸ் செகண்ட் மெத்தட். தேர் இஸ் a third method actually. இங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு மிரருக்கு முன்னால் போய் நின்று ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, உங்கள் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, அப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அது வழியாக. ஓகே, இந்த 4 விதமான ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லிசன் பண்ண ரீட் பண்ண டாப்பிக்கில் இதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு வாரத்துக்கு செய்யுங்க. உங்களோட ப்ரோக்ரஸ் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அதை இடையிடையே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லைன்னா என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் எனக்கு கூட. ஓகே, ஒரு வாரம் தாண்டி நான் முதல்ல ஒரு ப்ராமிஸ் தந்தேன். ஓகே, 7th டே ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னு. வாட் இஸ் தட்? 7th டே யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு 1 hour ஃப்ரீ செஷன் தருவதாக இருக்கும். ஓகே, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம 1 week கழிஞ்சு மீட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தரப்போகிறேன். ஓகே, கம்ப்ளீட்லி ஃப்ரீ செஷன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும். ஸோ வி வில் மீட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்லைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.